பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தவர்கள் யாராவது ஒரு சத்தமா வாசிப்பீங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். என்ன செய்யணும்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாச பக்கத்தில் அப்படி பார்த்து அப்படி சிரிச்சு சொல்லுங்க, ஹலோ சிஸ்டர். சொல்ல மாட்டீங்களா? சண்டையா? பக்கத்து சண்டையா? பக்கத்தில் அப்படி கை குடிச்சிருங்க, சிஸ்டர், பிரதர், ஹலோ, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மகிமையான ஆலயத்திலிருந்து கர்த்தர் இந்த காரியத்தை கடந்த நாட்கள் என்னோடு பேசினார். சபைகள் தோறும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். ரட்சிப்பை குறித்த முக்கியத்துவம் ஜனங்களுக்கு ரொம்ப அதிகமாய் தேவைப்படுகிறது. கடந்த டைம் நான் வந்திருக்கும் போது நான் முதல் நாள் கூட்டத்தில் எப்போது ரட்சிப்பை குறித்து பேசுவேன். அந்த ரட்சிப்பில் எப்படி 2:4 இப்படியாக சொல்லி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்களும் நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசிட்டு போனேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா தெரிய ஒரு கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தேவ பிள்ளைகள், இவ்வளவு சிறிதானது அல்ல, இவ்வளவு பெரிதான, கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் வந்தோன்னு மற்றவங்களை பார்த்து கை கொடுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் சொல்லிட்டு சொன்ன பெரிய ஆசீர்வாதமே இயேசுவின் ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் என்னது? இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை குறித்து சாதாரணமாய் அல்ல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா தான் சத்தமாக சொல்லுங்களேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறோம் என்பதை குறித்து அதிகமான கேள்விகள் மனநிலையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு எப்படி நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படி நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், எப்படி நாங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி நம்முடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்குது என்றால், எதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி அநேக பிரயாசங்களை பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு பிரயாசத்தை நீங்கள் பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்னவென்றால், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு என்பதை நீ காத்துக்கொள்வாயானால் மற்ற எல்லா வகையான மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படியாக பவுல் சொல்கிறாரு, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பனாக. ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. கலாத்தியர் 6:14 சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பனாக. ஹல்லேலூயா. ஒரு இடத்தை இப்படி சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, எங்களுக்கோ அது தேவ பலன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இப்போ எனக்கு தெரிஞ்சிடும், இதை யாரெல்லாம் சத்தமா சொல்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுகிற தேவ பலனை பெற்றுக்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு இதோடைய வார்த்தையை அறிக்கை செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. இவர்களுக்கு எப்படி இருக்காது? எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? சத்தமா தான் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி இருக்குது? நல்லா கையை வைத்து சொல்லுங்க, எனக்கோ கேட்கல, எனக்கோ அது தேவ பலன். சத்தம், எனக்கோ சிலுவை குறித்த உபதேசம்
தேவ பலன். ஹல்லேலூயா. ஏன்பா பவுல் இப்படி சொல்றாரு நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த சிலுவையினால எண்ணற்ற அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையினால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சாத்தானை நசுக்கி ஜெயத்தை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 படிச்சு பார்த்தீங்கன்னா சாத்தானின் துரைத்தனங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார்னு போட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். சாத்தான் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா காரியத்திலும் இருந்து இயேசுப்பா சிலுவையின் மூலமாக உனக்கு ரட்சிப்பை வாங்கி தந்திருக்கார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, சிலுவையில் ஆண்டவர் செய்கிற மிக மேன்மையான காரியம் எல்லா வகையான பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது நம்முடைய அக்கிரமத்தால் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்கு அவர் காயப்பட்டார். எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து அந்த சிலுவையில நமக்கு பாவ நிகழ்கால பாவம் கடந்த கால பாவம் எல்லா பாவத்தையும் நீக்கி கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, அந்த சிலுவையினாலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் விடுதலையை தருகிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னது போல சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு தேவ பலன். ஆமென் சொல்லுங்களேன். தேவ பலனாய் இருக்கிறது என்று சொன்னது போல அதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்க பலவீனம் எல்லாம் நீங்கி பலன் உண்டாகிறது என்பது உண்மையான ஒரு விஷயம். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஒரு அம்மா நான் பெங்களூர்ல இப்படியாக இந்த ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமீன் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் அப்படியே கையை உயர்த்தி ஆமீன் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சிச்சு. அந்த அம்மா ஒரு வயதான பாட்டி, ஒரு 70 வயது இருக்கும். அந்த பாட்டி அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா கடந்த 3 மாசமா என் கையவே தூக்க முடியல, இவ்வளவு தூரத்துக்கு மேல தூக்கினா எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்பொழுது நீங்க சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி கையை உயர்த்தி ஆமீன் சொன்னீங்க. நான் விசுவாசத்தோடு கையை வைத்து ஆமீன் சொன்னேன். அந்த வலி எங்க போச்சுனே தெரியல, எனக்கு கர்த்தர் உண்மையிலே பலன் கொடுத்தாருன்னு சொன்னாரு. கைகளை தட்டி ஒரு ஆமென். நான் யோசிச்சு பார்த்தேன், சில நேரங்களில் ஹீலிங் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அற்புதம் நடக்குது இல்லை, சத்தியத்தை அறியும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகிடும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை விசுவாசிக்கும் போதே உங்களுக்குள்ள விடுதலை உண்டாயிடும். சிலுவையை குறித்த உபதேசம் தேவ பலன் என்று நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சினாவே அந்த சிலுவையை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள இருக்க எல்லா சரீர பலவீனம் நீங்க சுகம் உண்டாயிடும். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த பலனை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா விசுவாசத்தோட அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நேற்று நாள்ல ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு தேவ மனிதர் இப்படியாக போனாரு, எப்படி we can receive heal from Christ. என்ன தெரியுமா அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியா சொல்றாரு, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை முதல்ல படிக்கணும், அதை விசுவாசிக்கணும், விசுவாசித்து அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்லி நாம் அதையே அறிக்கை செய்துகிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து மருந்து மாத்திரை தராத விடுதலையே நொடியில் அந்த வாக்குத்தத்தம் தரும்னு சொன்னார். கைகளை தட்டி ஒரு ஆமென். இன்னும் சத்தமா கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களுக்கு இது புரியாத புதிரா இருக்கும். ஏன்னா நாம் எதை கர்த்தர் நமக்கு லகுவாய் கொடுத்திருக்கிறாரோ அதை மறந்துட்டு நாம என்ன பண்ணுவோம், டாக்டர்ஸ்லாம் சொல்ற மகிமையான காரியத்தை ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லி அவர் நமக்காக வாஞ்சையோடு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும் என்பது சில வேளைகளில் பிசாசு என்ன பண்றான், நம்முடைய குருட்டு கண்களை வைத்து அதை மறைத்து போடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது சிலுவையை குறித்த உபதேசம் உனக்கு பலனை தரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவங்களை நீக்கிறது, சாத்தானை நசுக்கி ஜெயத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது, சுகத்தை தருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்லாமல் சிலுவையிலிருந்து நமக்கு என்ன நடக்குதுன்னா கலாத்தியர் 3:13 இப்படியாக சொல்கிறது, உன் வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் அந்த சிலுவையினாலே தரித்திரமான சாபங்களை நீக்கி நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அந்த சாபத்தை நீக்க இயேசு நமக்காய் சாபமாய் மாறினார் என்று வசனம் சொல்கிறது. ஐந்தாவது, அந்த சிலுவையில முக்கியமான காரியத்தை இப்படியாக சொல்றார். என்னவென்றால் யோவான் 3:16 பிரகாரமாக அந்த சிலுவையை கட்ட தெரிந்து கொண்டதுனால உங்களுக்கு எனக்கும் இயேசு நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரதர், இங்க இருக்க வாழ்க்கையே வாழ முடியல, நீங்க என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் நித்திய வாழ்க்கை நித்திய, இப்ப தெரியாது.
இப்ப தெரியாது. நித்திய வாழ்க்கை எப்ப தெரியுமா தெரியும்? நரகத்தில் சிலர்லாம் போய் துடிக்கிறாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையில அதோடைய மேன்மை என்ன என்பது அப்பதான் நமக்கு புரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த உலக வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவம் தெரியாதனால இன்னும் நம்ம பரலோகத்துக்கு நோக்கி அல்ல நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேதனையான அனுபவத்தை இன்னைக்கு நம்ம சபைகள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சபையை அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, இந்த நாட்களில் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை என் ஜனங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைவாய் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ரட்சிப்பை நீ கொண்டாட ஆரம்பிக்கும் போது, அந்த ரட்சிப்பை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறும் போது, அந்த ரட்சிப்பை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருக்கும் போது, நம்புங்க, உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கு வேண்டிய மேன்மைகள், உனக்கு வேண்டிய நன்மைகள் நீ கேட்காமலே உன்னை பின்தொடரும். விசுவாசம் இருந்தா கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் பிரதர் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் பிரதர் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இவ்வளவு சாபங்கள்? ஏன் பிரதர் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இன்னும் நான் நினைச்ச காரியம் நடக்கல? நான் சொல்லட்டுமா, அந்த ரட்சிப்புக்கு நேராக இன்னும் அதிகமாய் நீ பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய காரியத்தெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சு அந்த ரட்சிப்பை நோக்கி நீ பயணிக்கணும். அதற்காக இன்னும் அதிகமான பிரயாசப்படணுன்றதுக்காக தான் அத்தகைய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், அவர் சிலுவையை தெரிந்து கொண்டு நமக்காக இப்போது படிச்ச கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13 to 20 படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையில் இயேசு என்ன பண்றாரு? இருளில் இருந்த நம்மை கொண்டு போய் பிதாவோடு ஒப்புரவாக்குகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இருளில் இருந்த நம்மை கொண்டு போய் பிதாவோடு ஒப்புரவாக்குகிறார். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் தாமே என்ன செய்றார் பாருங்க, நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொல்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ராஜரிக கூட்டம் என்று சொல்கிறார். கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மாத்திரமல்லாமல் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இன்னொரு அடைமொழி, என்னுடைய சொந்த ஜனம் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவின் சொந்த ஜனம்? நல்ல கைகளை மேல வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, உன் மேல கர்த்தர் இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்க, பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம் சொல்லி இவ்வளவு மேன்மைகளை வச்சிட்டு இருக்கும் போது நாம என்ன செய்யறோம்? அந்தகாரத்தை விட்டு ஆச்சரியமான ஒளியாகி இயேசுவிடத்துக்கு வராம இன்னும் அந்தகாரத்தை நோக்கி பிரயாசப்படாமல் ஆச்சரிய ஒளிக்கு பிரயாசப்படுவதுதான் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதின் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாரே, ஆனால் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம படுகிற பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? அதே மாற்று கொஞ்சம் சிந்தித்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாபங்களை நீக்க ஆண்டவருக்கு நொடி போதும், நோய்களை நீக்க ஆண்டவருக்கு நொடி போதும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கவலைகளை நீக்க ஆண்டவருக்கு நொடி போதும், உன்னை நீ போராடி கொடுக்க எல்லா துளைத்தனங்களையும் நீக்கி சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயத்தை உண்டாக்க இயேசுவுக்கு நொடி போதும். ஆனால் நீ அவர் கிரியை செய்ய நீ இடம் கொடுப்பாயானால் உனக்குள்ள தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு நீ செய்யக்கூடிய காரியம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு 3 முக்கியமான காரியத்தை சொன்னாரு. அதை மட்டும் நான் வேகமா சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் ரட்சிப்பு நிறைவேற என்னப்பா நான் பிரயாசப்பட வேண்டும்? எப்படி ஆண்டவரை நான் பிரயாசப்பட வேண்டும்? எத்தனை பேர் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்ல கையை அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரட்சிப்பு நிறைவேற 3 முக்கியமான காரியத்தை சொல்லி நான் வேகமா முடிக்க போகிறேன். முதலாவது காரியம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். இவைகளை விட்டு என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுமா? இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவைகளை விட்டு
தன்னை சுத்திகரித்து கொண்டார். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோன்னு சொன்னா தேவ பிள்ளையே, நீ செய்யக்கூடிய காரியம், சில காரியங்களை கர்த்தர் உன்னை விட்டு விலக்க சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கரங்களை மேலே வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்ன காரியத்தைன்னா, அல்ல முந்தின வருஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கனமான காரியம் கனவீனமான காரியம் சொல்லி 2 போட்டிருப்பார். அல்லேலூயா. கனமான காரியத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். கனவீனமான காரியம் எது நமக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் விட்டு விலகினால் உன்னை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன் என்று நம்ம சொல்லிட்டு பல நேரத்தில் கனமானவைகள் அல்ல கனவீனமான காரியத்தை குறித்து அதிக பிரயாசங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற அந்த கனவீனமான காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்றதை விட்டுட்டு அந்த கனவீனமான காரியத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் கனவீனமான காரியத்தை விட்டு கனமான காரியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சபையே, இந்த 50வது பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்க உன்னை பார்த்து அப்பா இதை தான் சொல்றாரு, நீ கனமானவைகளை நோக்கி ஓடு, கனவீனமான காரியத்தை விட்டு விலகி ஓடு. கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சில நேரங்களில் சில கசப்புகள், சில நேரங்களில் சில தேவையில்லாத வைராக்கியங்கள், சில நேரங்களில் சில பாவ பழக்கங்கள், சில நேரங்களில் சில தேவையில்லாத நம்முடைய குணாதிசயங்கள், சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில சின்ன சின்ன நடக்கைகள், whatever it might be, if you are telling I am seeking God's salvation, it is your duty to leave all such things and work towards God's salvation. Hallelujah. கனவீனமானவைகளை விட்டு கனமானவைகளை பிடித்துக் கொள்ள நீ பிரயாசப்படுவாயானால் நான் சொல்றேன், கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. கைகளை தட்டி ஒரு ஆமென். சில நேரங்களிலே நீ செய்கிற கனவீனமான காரியங்கள், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதே. சில நேரங்களில் நம்மை அறியாமல் கனவீனமான வார்த்தைகள் தேவனுடைய மேலான நன்மைகளை வாழ்க்கையை தடை செய்கிறதே. சில நேரங்களில் நம்மையே தெரியாமல் செய்கிற சில தேவையில்லாத கனவீனமான நடத்தைகள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுவாயானால் ஆண்டவர் இப்பொழுது உனக்குள்ள உணர்த்தி கொண்டிருப்பார். whatever it might be, கனவீனமான காரியங்கள் அது எல்லாவற்றையும் நான் விட்டு கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நேராக கனமானமாய் பாத்திரமாய் மாற நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை இப்போது எடுப்பாயானால் உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு சகோதரி இப்படியாக எனக்கு ஜெபிக்க வந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பிரதர் என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராட்டம், புருஷன் திட்டுறா, புருஷன் அடிக்கிறா, தாங்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இருக்கட்டுமா, ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அவங்க சொல்றேன், இல்லை நான் ஆண்டவருடைய அன்பு எனக்கு உண்டு, அதனால் ஏன் இந்த உலகத்தில் நான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறேன், ஏன் நான் இப்படி வாழ்றேன்னு சொல்லி அந்த அம்மா தன்னை குறித்து ரொம்ப நினைப்பதை பார்க்க வேதனையா தான் பேசிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, நகோமி தன்னை பற்றி சொன்னாலே, என் வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்து சபிக்கப்பட்டவளா இருக்கிறேன்னு சொல்றாளே, கசப்பு நிறைந்த வாழ்க்கையா வாழ்றேன்னு சொல்றாளே, அதே போல என் வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது, கசப்பு நிறைந்தவள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லும் போது மேபி அவங்களுக்கு பெரிய கசப்புகள் இருக்கலாம், குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் அவன்கிட்ட ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நம்புமா, இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. உனக்காய் இயேசு சாதாரணமாய் அல்ல, தன் ஜீவனையே தந்து ரட்சிப்பை வாங்கி தந்திருக்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியாப்பட்ட நீ உன்னை குறித்து அற்பமா எண்ணாத, கர்த்தருடைய விசேஷமான பாத்திரமா வைத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்புக்குரிய சந்தோஷம் உனக்குள்ள பெருக, எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்லி சந்தோஷப்படுன்னு சொல்லி நான் ஜோமணி அனுப்பிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, அதே பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாலும் கூட, புருஷன் அடிக்க வந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இவங்க அதை குறித்து கவலைப்படல. இவங்க கர்த்தருடைய செல்ல பிள்ளை நான் சொல்லி அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கைகளை தட்டி ஒரு ஆமென். சூழ்நிலை நகர நகர, நாட்கள் நகர நகர சூழ்நிலையை கர்த்தர் மகிமையாய் மாற்றினாரா. நம்புங்க, உனக்குள்ள இந்த சிந்தை வர ஆரம்பிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, நான் சொல்றது புரியுதா? உன்னை நீ நினைக்கிறத விட ரொம்ப அற்பமா நினைக்காத. நீயும் நானும் ரொம்ப விசேஷமான ஆளு.
கேட்கல, ஒரு ஆமேனே வரலையே. பக்கத்தில் அப்படி பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஆள். ஹல்லேலூயா. நீங்கள் கையே கொடுக்க உங்கள் 2 பேருக்கு சண்டையா? ஒன்றும் கையே கொடுக்க மாட்டீங்களே. நிறைய பேர் கை கொடுக்க, நல்லா கை கொடுத்து குளிக்க சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப விசேஷமான ஆள். நல்லா பார்த்து சொல்லுங்கள். சிலர்லாம் அப்படியே ரொம்ப ஆவியில் அப்படியே உற்சாகமாக இருக்கிறத நான் பார்க்க. நல்லா கையை கொடுத்து குளிக்க சொன்னீங்க. ரொம்ப விசேஷமான ஆள். ஹலோ சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், நீங்கள் எப்படி ரொம்ப சொல்ல மாட்டீங்களா? எப்படி நீங்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கண்ட பிரச்சனைகளை நோக்கி அதை குறித்து நீங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்கள் அல்ல. கர்த்தர் உங்களை விசேஷமானவளாய் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறவங்க முதல்ல உங்களை குறித்து அற்பமாக பேசுறதை நிறுத்திட்டு இன்னையிலேருந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து மகிழ்ச்சியோடு பறைசாட்ட ஆரம்பிங்க. கையை தட்டி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். கனவீனம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ரொம்ப நேரம் பேச போகிறேன், முடிக்க போகிறேன். கனவீனமான காரியங்கள் நிறையா உண்டு. வீணான வார்த்தைகள் நிறைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதே தெரியுமா உங்களுக்கு? வீணான சிந்தனைகள் உனக்கு அப்பா வச்சிருக்க பல மேன்மையான ஆசீர்வாதத்தை தடை செய்து உனக்கு இன்னொன்று தெரியுமா? நான் வீணான சண்டைகள் தெரியுமா உனக்கு? வீட்டுக்குள்ள பிசாசோடைய நயவஞ்சகம் என்ன தெரியுமா? புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டைகள், பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் சண்டைகள், தேவையில்லாத சண்டைகளை பிசாசும் வீட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கும் போது நீ ஜோமணி இயேசுவின் நாமத்தை அதை திறத்திடணும். கைகளை தட்டி ஒரு ஆமென். இவ்வளவுதான் உங்க கை. நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க கூட சேர்ந்து நிறைய பாட்டெல்லாம் பாடணும்னு ஆசை. ஆனால் டைம் 9:30 முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் 9 மணிக்கே முடிச்சிருவாங்க. ஆனால் நான் வேகமாக முடிக்க நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுப்போம். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுறோம்? சில சண்டைகள் பிசாசுடைய ஆயுதம், கனவீனமான காரியம். நம்ம எப்படின்னா வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருச்சு, சர்ச்சில் வந்தால் ரொம்ப அமைதியாக கையை தட்டுனா கூட கையை தட்டவே மாட்டோம். அமைதியாக அப்படியே பாஸ்டர் பேசுறது. நான் கன்னியாகுமரியில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாம் சபையில் பேச மாட்டாங்க. அப்படி வெளியில் போய் வீட்டில் போனால் வாயை திறந்த மூடவே மாட்டுறாங்க. எனக்கு நீங்களும் அப்படியா? நான் தெரிஞ்சு சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஐயா கரெக்டாக நம்மளை பற்றி சொல்கிறாரு. எனக்கு தெரியல. சபையில் கையை தட்டுனா பாவம் ஐயாமார்கள் தான். வீட்லேயும் அமைதி தான், இங்கேயும் அமைதி தான். வீட்லேயும் அமைதி. அவங்க என்ன ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அநேக ஸ்திரீகளை கர்த்தர் கூடவே வைத்து ஊழியத்துக்கு வைத்திருந்தாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அநேக யாருங்க? ஸ்திரீகள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். எனக்கெல்லாம் என்னுடைய ஊழியத்துக்கு நிறைய காணிக்கை கொடுத்து தாங்கிறது வந்து நிறைய ஆன்டிமார்கள் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், எக்கச்சக்கமான காணிக்கை கொடுப்பாங்க. அவங்க ஜோம் பண்ணுவாங்க, நாங்கள் ஜோம் பண்ண கர்த்தர் தான் அற்புதம் செய்வாங்க, ரொம்ப நேசித்து அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. எப்படிறான்னு பார்த்தேன். ஏசப்பா அந்த காலத்தையும் அதை செய்திருக்கார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வீட்டில் போய் படிங்க. பார்த்தா ஆஸ்திகளால் ஊழியம் செய்து அநேக ஸ்திரீகளை கர்த்தர் வைத்திருந்தாரா. அப்போ நான் யோசித்தேன், எதுக்கு அப்போ ஏசப்பா 12 சீஷர்களை கூட வச்சிருந்தாரு? அவங்களால முடியாது, என்னப்பா இந்த ஸ்திரீகளால் முடிஞ்சிச்சு? யோசிக்கிறது கரெக்டு தானம்மா? நல்லது தானே? யோசித்தேன், என்ன அப்படி அவங்களால முடிஞ்சு? அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு கதையை போய் நான் ஆண்டி கிட்ட சொல்லி, சிஸ்டர் இங்கே பாருங்க, நல்லா கவனிக்கிறோம். ஏன் ஆண்டவர் அநேக ஸ்திரீகளை கூட வைத்திருந்தார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதை நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு ஐயா கிட்ட வீட்டில் போயிட்டு, ஐயா இங்கே பாருங்க, இந்த கதையை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க ஐயா. நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. எப்படி? அவருக்கு பிரச்சனை, இந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டு போகிறான், நான் போய் ஏதாவது சொல்ல, என் மனைவி என்னை பிடிச்சி உதைக்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படியே கப்பு சிப்புன்ருப்பார். ஐயாமார்களுக்கு தான் இந்த ரகசியம்லாம் தெரியும். அவருக்கு வாயே திறக்க மாட்டாங்க. அங்கே ஐயா பாருங்க, சிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பல ரகசியங்களை பார்த்த ஆட்கள். நம்ம அமைதியாக இருக்கிறதே மேலிட்டு வாயே திறக்க மாட்டாங்க. ஒரு ஆன்டி கிட்ட போயிட்டு, ஆன்டி இங்கே பாருங்க, ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பார்க்க அமைதியாக இருக்காங்க சிஸ்டர், அவங்க எதாவது கோச்சிக்கூடாது, சும்மா விளையாட்டுங்க சொல்கிறேன் பாருங்க, சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி நிற்கிறது கட்டிலையும் அதுவும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்டி வரைக்கும் நியூஸ் போயிடும். சிரிக்கவே மாட்டீங்களே.
சத்தியம் தான் உண்மை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆண்டவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது. நம்ம சீசர்களை வச்சுக்கிட்டு அவனுங்க சொல்லிடானாலும் சொல்ல மாட்டானுங்க. எதுக்கு அவனுக்கு கூட சும்மா சப்போர்ட்டிவ் வச்சுப்போம். ஆன்டிமார்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு ஊழியத்தை செய்ய நினைச்சிட்டா. கையொத்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கவனிங்க சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் வெட்டி கதைகளை பேசாம சுவிசேஷத்தை அறிவிக்கலாய் மாறினார்கள். கையை வச்சு ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இன்னைக்கு அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வைத்துக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை இவ்வளோ சீக்கிரமோ சாதாரண வதந்தி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அவ்வளோ தூரம் போக வைக்கிற அளவுக்கு கிருபை நமக்குள்ளே இருக்க வேணால் இந்த சுவிசேஷத்தை அந்த நாட்கள் இந்த ஸ்திரீகளை போல நாம் செய்தோன்னா வச்சுக்கோங்களேன், ரட்சிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கைகளை தட்டி ஒரு ஆமென், பின்னாடி எல்லாம் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள. கனவீனமான வார்த்தைகளை பேசாமல் கனமான வார்த்தைகளை பேசுங்க. கனவீனமான காரியத்தை செய்யாமல் கனமானதை செய்யுங்கள். கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. கனவீனமான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். ஆமேன். சில வைராக்கியம், மூஞ்ச பார்த்தா சிரிக்கிறது, பின்னாடி ஆமாம் இவன் பாட்டுக்கு பேசி எனக்கு இப்போ எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? நான்லாம் உங்களை அம்மா அம்மாக்கள் மாதிரி நேசிக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி நல்லதாக தான் யோசிப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில சபையில் போய் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிட்டு வந்தால் அப்படியே குதூகலமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆசீர்வாதத்தின் வழியே தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா நல்லா கையை பின்னாடி பாருங்க, கையே தூக்க மாட்டேன். என் மேலே கோவமா தங்கச்சி நல்லா கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுவா. ஹல்லேலூயா. என்னை கவனிங்க. கனமான வார்த்தைகள் பேச வேண்டும், கனவீனமான வார்த்தைகளை தள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கனமான நடக்கைகளை செய்ய வேண்டும், கனவீனமானவர்களை விட்டு விலக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிந்தனையில கூட அந்த கட்டுப்பாடு இருக்கணும். கனவீனமான சிந்தனை. நிறைய பேர் பரிசுத்தமாக தான் இருப்போம், ஆனால் என்னென்ன தேவையில்லாத வைராக்கியங்கள், வஞ்சனைகள், வேதனைகள், சில தேவையில்லாத குரோதங்கள், இதெல்லாம் நம்ம சிந்தையில் வச்சுக்கிட்டு இருந்தா நம்புங்க, ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுறதாய் அல்ல, வேற எதுக்கோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எங்கள் அப்பா அவங்க கூட பேசுவார். ஆனால் கனவீனமான வார்த்தைகளை விட்டு, கனவீனமான காரியங்களை விட்டு கனமானதை நோக்கி பிரயாசப்படுங்கள். கைகளை உயர்த்துற ஆமென். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தேன். அது பைபிள் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 10:22 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துர்க்குணங்கள் நீக்கி தெளிக்கப்பட்ட உண்மையான இருதயம். கைகளை உயர்த்துற ஆமென் சொல்லுங்க. படிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. என்ன இருக்கணும்? துர்க்குணங்கள் நீங்கி தெளிக்கப்பட்ட உண்மையான இருதயம். கையை வைத்து சொல்லுங்க, உண்மையான இருதயம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், உண்மையான இருதயம். ஹல்லேலூயா. உண்மையான இருதயம். ஒரு ஐயா இப்படியா சொன்னாரு, ஏசப்பா பரலோகத்தில் வந்து இந்த மாதிரி தூதர்கள்லாம் வச்சு நியாய விசாரிப்பு பண்ணும் போது இந்த ஐயா இருக்கிறாரு, அந்த ஐயா இருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு கதையா ஆண்டவர் ஒரு ஆள் சாட்சி சொல்லும் போது ஒரு பாஸ்டர் சொன்னார், வேடிக்கையா, ஏசப்பா சாட்சி சொல்றதுக்கு நிறைய சாட்சிகள் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற கணவனுக்கு மனைவியை சாட்சி சொல்ல வச்சா போதும், மனைவிக்கு கணவனை சாட்சி சொல்ல வச்சா போதும், எல்லா கதையும் கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு சொல்லி வேடிக்கையாக ஒரு ஐயா சொன்னார். நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா அது உண்மையாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் நம்ம எப்படி இருக்கிறோம், வீட்டில் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி. கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள இருதயம். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொஞ்சத்தில் உண்மையை தான் அநேகத்தில் ஒன்று அதிகாரியாய் வைப்பேன். உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற நீ செய்யக்கூடிய காரியம் இதை மறந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூணாவதா ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 19 4 11 இதை குறித்து நான் ரொம்ப நேரம் பேசுறது உண்டு. மேபி நான் நாளைக்கு பேசுகிற இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரம் படிங்க. 1 ராஜாக்கள் 19 வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் அமர்ந்து சாக வேண்டும் என்று கோரி என்ன சொல்றான்? விடுதலை போதும் கர்த்தாவே. என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ மனுஷன் கதறான். ஹல்லேலூயா. சாதாரண மனிதன் அல்ல, எலியா என்கிற மகா பெரிய தேவ மனிதன் ஒரு கட்டத்தில் இப்படி கதறுகிறான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை
எடுத்துக்கொள்ளும். முந்தின அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பாகால் என்கிற தீர்க்கதரிசிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கின அந்த மகா பெரிய தீர்க்கதரிசி, ஹல்லேலூயா, இவன் ஜெபித்தான், அற்புதங்கள் நடந்தது. இவன் ஜெபித்தான், அத்தனை பெரிய முறியடிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் தந்தார். இவன் கருத்தாய் ஜெபித்தான், மழை பெய்தது. இவன் கருத்தாய் ஜெபித்தான், மழை நின்றது. 3 வருஷத்துக்கு மேல மகா பெரிய அற்புதம் செய்த எலியா இங்க சொல்றார், போதும் ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் இதை குறித்து அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஏன்பா இந்த காரியத்தை செஞ்சா? முந்தின அதிகாரத்தில் அதே பாகால் தீர்க்கதரிசி இவனை பார்த்து பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. சாதாரண இந்த எசபலுக்காக இவன் ஏன் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறான்னு சொன்ன யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து தன்னை புலம்பலுக்காக ஒப்பு கொடுத்துட்றாங்க. பைபிள் சொல்லுது, எலியா என்ன தெரியுமா செய்தாரு? போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதற்கு முன்பாக பைபிள் சொல்லுது 4வது வசனத்துல, அவர் வனாந்தரத்தை நோக்கி போய் சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டார். கைகளை உயர்த்துவார், ஆமென் சொல்லுங்களேன். நீ கவனிங்க, என்ன சூரச் செடியின் அனுபவம் எலியாவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல, எலியாவே அங்கு போகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சபையே நல்லா என்ன கவனிங்க. முந்தின அதிகாரத்தில் சுமார் 300க்கு மேற்பட்ட எதிராளிகளை அடித்து நொறுக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. சாதாரண ஒரு எசபெல் என்ற பெண்ணு சொல்ற அந்த தேவையில்லாத வார்த்தையை இவன் காதில் போட்டு இவன் பயந்து சூரச் செடிக்கு நேராய் போகிறான். பைபிள் சொல்லுது, தெளிவா சொல்லுது, வனாந்தரத்துக்கு நேராய் போகிறான். சூரச் செடி கீழ் படுத்து கொள்ளுகிறான். படுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? புலம்ப ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிப்பை கெட்டு போக பண்ணுகிற ஒரு முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா? சூரச் செடியின் அனுபவம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சிலர் இதே போல தானாகவே வனாந்தரத்துக்கு நேராக ஓடி போய் தானாகவே சூரச் செடிக்கு படுத்துக்கொண்டு தானாகவே அந்த சூரச் செடி அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அருமையான மாலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, சூரச் செடியின் அனுபவம் உனக்கு வேண்டாம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சூரச் செடியின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. சூரச் செடியின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? தோல்வி நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. சூரச் செடியின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? புலம்பல் நிறைந்த அனுபவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போய் சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நீங்களே உங்களுக்கு அந்த நிலைமையை, அந்த சூரச் செடியின் அனுபவத்தை வரைவைத்து கொண்டவர்கள். காரணம், ஒரு உலகத்தானுக்கு அது இருக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன நல்லா கவனிங்க, உலகத்தான் இயேசுவின் அன்பை உணராதவன், அவனுக்கு இருப்பது அது பெரிய விஷயம் அல்ல. கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் அந்த சூரச் செடியின் அனுபவங்கள், தோல்வியின் அனுபவங்கள், புனமலின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள், ஏமாற்றின் அனுபவங்கள் இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் அதை நாம தான் வரவழைச்சு கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, வனாந்தரத்துக்கு நேராக போய் சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டிருப்பதனால தான் அந்த அனுபவம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்துங்கப்பா. புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. சபையே, நான் அன்பா சொல்றேன், பிசாசுடைய டெக்னிக்கே கிறிஸ்துவனுக்கு சோர்வை கொண்டு வந்து கெடுக்க வைக்கிறது. அவ்வளோ பெரிய எலியாவுக்கு அந்த நிலைமைன்னா நீங்களும் நானே ஏமாத்துறோம். நான் யோசித்தேன், அப்பயே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா எசபெல் சொல்லும் போது அங்கே அவர் 300க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் நொடியில் கொலை செஞ்சாரு, முடிச்சாரு. இந்த எசபெல் இவர் போய் இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நின்று இருந்தா அது எசபெல் நிர்மூலமாகி இருப்பாங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா தானே? இயேசுவின் நாமத்தில் போய் நின்று இருந்தா இயேசப்பா உனக்கா யுத்தம் செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. சத்தமா பின்னாடி இருக்கவங்கள கையை வச்சு ராமேன்னு சொல்லுங்க. அதை செய்யாம இவர் என்ன செய்யறாரு? அவர் எதை குறித்து யோசித்தார்னு கவலை இல்லை. அதை நான் படிச்சு பார்த்தேன். நிறைய ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு மாதிரி பேசி இருக்கிறாங்க. அவர் எசபெலை பார்த்து பயப்படல. இந்த மக்கள் எல்லாம் எலியாவின் தேவன் இயேசு என்று சொல்லி எல்லாரும் ஏசப்பாவை மகிமைப்படுத்துவாங்கன்னு இவர் நினைச்சாரு. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் அப்படியே அந்த எசபெல் கூட சேர்ந்துட்டு இப்படியாக வித்தியாசமான காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி அந்த வேதனையில தான் அவர் போனார்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்றாங்க, இந்த மக்களுக்காக நான் எவ்வளவுதான் பாடுபட போறேன், இந்த மக்கள் ரட்சிப்பையை உணர்ந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி அவர் ஏமாற்றத்தில் தான்
ஆண்டவர் அங்கே போனால் நிறைய ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த சோர்வாக இருந்தாலும் தேவ பிள்ளையே, நீ வனாந்தரத்துக்கு நேராக போய் சூறை செடியின் கீழ் உட்கார அனுபவம் ஒரு நாள் உனக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமாக கையை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மாறாக ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. 11வது வசனம், அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிச்சு பாருங்களேன் சீக்கிரம். கைகளை மேலே வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எல்லாரும் எழுத நிற்க போகிறோம். சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் சூரச்செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு புலம்பலை பேசுவதல்ல. சபையே, அவர் சொல்றாரு, சத்தமா படிக்குமா அந்த வரிய, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும் சொல்ல மாட்டீங்களே? எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும் கேட்கல. எங்க நிக்கணும்? நான் சொல்றேன், கடந்த நாட்களில் சில சோர்வுகள் என்னை வேதனைப்படுத்தின போது ஆண்டவர் சமூகத்தில் போய் ஏன் ஆண்டவரை இப்படி என்று சொல்லி அழுத போது ஆண்டவர் என்கிட்ட அந்த சோர்வு எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப சோர்வு என்னை வேதனைப்படுத்தும் போது அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ பர்வதத்தில் நிற்க வேண்டும். இந்த வசனத்தை காட்டி பேசினாரு. அப்போதான் எலியா அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எல்லாரும் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த எலியாவுக்கே அந்த புலம்பலின் அனுபவம் ஏன் தெரியுமாமா வந்துச்சு? அவன் போனது வனாந்தரத்தை நோக்கி சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டதுனால தான் அந்த சோர்வின் அனுபவம். நான் கேட்டுக்கொடுக்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்ட்ட பார்த்து சொல்றாரு, சோர்வுகம் வாழ்க்கையில் வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயத்தை தர இயேசு உனக்காய் கல்வாரி சிலுவையில் பலியானார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்ற, சாத்தானின் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து சிலுவையில் ஆணி அடித்து உனக்கு கர்த்தர் இரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார், ஜெயத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்று அந்த மகிமையான வார்த்தையை விசுவாசிப்பாயானா எந்த சோர்வும் உனக்கு நெருங்க அவர் விட மாட்டார். எந்த எசபலை பார்த்து நீ பயப்பட விட மாட்டார். எந்த சூழ்நிலையை பார்த்து நீ கண்ணீர் விட மாட்டார். எந்த இடத்துலையும் போய் நீ புலம்பி அழுது நிற்க விட மாட்டார். போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ கண்ணீர் வடிக்க விட மாட்டார். மாறாக சபையே, உன்னை கொண்டு அதை எல்லாவற்றையும் முறியடித்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் உனக்கு கர்த்தர் உண்டாக்குவார். கைகளை தட்டி ஒரு ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, வனாந்தரத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறவள் அல்ல நீ, பர்வதத்திலே போய் நில். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? புரிஞ்சவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்துங்க. வனாந்தரத்துல போய் நோயிட்டே போய்கிட்டே இருக்காது. சூறை செடியின் அனுபவத்தை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்காது. புலம்பல் 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 என்று அழுது கொண்டே இருக்காத. அது சாத்தானுடைய நயவஞ்சகம். உன்னுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நயவஞ்சகம். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ வெளியே வந்து பர்வதத்தில் நில். இன்னைக்கு நிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வெளியே வந்து அந்த சூறை செடியை விட்டு வெளியே வந்து, அந்த சூறை செடியின் அனுபவத்தை விட்டு வெளியே வந்து, அந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்து, உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பர்வதத்தில் வந்து நில். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது?